முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாரு. தற்போது அந்த மாநாட்டை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு யூ-டர்ன் அடிச்சிருக்காரு. என்னன்னா, சமீபத்துல தான் திரு விஜய் அவருடைய தாவேகா மாநாடு பிரம்மாண்டமா நடந்தது. அந்த அளவுக்கு கூட்டம் சேர்த்தலனாலும் அதுல பாதி அளவுக்காவது கூட்டம் சேரணும், இல்லைன்னா எல்லோரும் அந்த மாநாட்டோட தான் இதை ஒப்பிடுவாங்க, அதனால நிறைய பின்னடைவை சந்திக்கலாம் அப்படின்னும் சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதனால இப்போதைக்கு இதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல திமுக எப்படி பாக்குறாங்க? திமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் திமுக 2 பேரும் கூட்டணி சேருவாங்களா அப்படின்னு விசாரிச்சா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாக அந்த வாக்குகள் சிதறும். அதிமுகவுடைய வாக்குகள் பழனிசாமிக்கு பாதியும் ஓபிஎஸ் அவருக்கு பாதியுமாக குறிப்பா சவுத்துல அதிக அளவுல ஓபிஎஸ் பக்கம் வரலாம். இப்ப திமுகவோடு ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்தா அங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கின்னு பார்த்தாலே இயல்பாகவே திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி. அப்ப எதிரியோடவே போய் ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரு அப்படின்னு எடப்பாடியுடைய டீமுடைய பரப்புரைக்கு இது சாதகமா அமைஞ்சிரும். அப்ப ஓபிஎஸ்க்கு விழக்கூடிய வாக்குகளும் குறைஞ்சிரும். அதனால திமுக கூட்டணிக்கு அவர் வருவதை விட தனியாக ஒரு 3வது அணியோ இல்ல திரு விஜயுடைய தாவேகாவிலையோ அவர் இணைந்து பயணித்தால், கூட்டணியாக பயணித்தா அதிமுக வாக்குகள் சிதறும். அது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு லாபமா இருக்கும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க டீமுடைய கணக்கா இருக்குங்க அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள்.